சிறுபஞ்ச மூலம் இதோட ஆசிரியர் வந்து காரியாசன், இவரோட இயற்பெயர் வந்து காரி. இவரோட காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு. இந்த சிறுபஞ்ச மூலம் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது வந்து 97 வெண்பாக்களால் ஆனது. கனிமேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணாக்கர். அதாவது சிறுபஞ்ச மூலம் இயற்றிய காரியாசனும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர்னு சொல்லியிருக்காங்க. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் என சிறப்பு பாயிரம் வந்து இவரை கூறுகிறது. இவர் காரியாசன் வந்து சமண சமயத்தவர். வேரால் பெயர் பெற்ற நூல் தான் சிறுபஞ்ச மூலம். பஞ்சம் என்றால் 5, மூலம் அப்படின்னா வேர். பெரும்பான்மை பொது அறக்கருத்தும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் அடங்கிய நூல் தான் சிறுபஞ்ச மூலம். இதில் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 97 வெண்பாக்கள் வந்து இருக்குது. கண்டங்கத்தடி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5ம் உடல் நோயை போக்கும் மருந்து. அதுபோல் ஒவ்வொரு பாடலிலும் உள்ள 5 கருத்துக்கள் வந்து மக்களோட மனநோயை தீர்ப்பன. 5 எளிய வேர்மூலங்களை கொண்டது தான் சிறுபஞ்ச மூலம். பஞ்ச மூலம் என்பதற்கு பதார்த்த குண சிந்தாமணியும் பொருள் தொகை நிகண்டும் பொருள் கூறுகிறது. அடுத்து தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று சிறுபஞ்ச மூலம் இந்த பாடல் வந்து கூறுகிறது. அடுத்து தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை எனும் வனப்புக்கு உரியது தான் இந்த சிறுபஞ்ச மூலம். இந்த பாடல்கள் வந்து நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை தெளிவாக எடுத்தியம்பும் நூல் தான் சிறுபஞ்ச மூலம் சொல்கிறாங்க. இதோட மேற்கோள் வந்து என்னென்னா, கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு.